ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ மற்றவர்கள்கிட்ட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறது நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு விதத்தில் நாம் கஷ்டப்படுறதுக்கும் பிறரை கஷ்டப்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு மேல் படிப்புக்கான இன்டர்வியூவாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கான இன்டர்வியூ. அங்கே உங்களை இன்டர்வியூ கேட்குறவங்க பெரிய அதிமேதாவி மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள், பேசுகிற விதம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக என்னடா உங்களுக்கெல்லாம் தெரியும், எதுக்கடா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா அவங்க புத்திசாலியாக இல்லையான்றது முக்கியம் கிடையாது. அவர்கள் முட்டாளாகவே இருந்தாலும் அவர்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை வேணும். நீங்கள் போனது அந்த வேலைக்காக இல்லை, அந்த வேலைக்காக இன்றைக்கி நிறைய அந்த டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோலெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ நமக்கு பார்க்குறதுக்கு எப்படா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணும். அதுக்கு ஒரு பரிசு தொகை இருக்கும். ஒரு மாதிரி அது ஒரு ரொம்ப காமெடியாக இருக்கும். அதாவது சில்லறத்தனமாக இருக்கும். இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பரிசு தொகை வேணும், அல்லது அந்த ஒரு ஃபேம் டிவியில் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே விஷயத்த வேறு யாராவது பண்ண சொன்னாங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த வேலைக்காக நாம் அவங்க முன்னாடி ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருந்தாலும் அதுக்கு நாம் தயங்க மாட்டோம். எப்படியாவது அவங்க மனதில் இடம் பிடிக்கணும். என்ன பதில் சொன்னால், எந்த விதத்தில் சொன்னால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஃபுல் அலர்ட்டாக இருக்கும். வேறு எதை பற்றியுமே அங்கே சிந்திக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையே ஒரு இன்டர்வியூ மாதிரி தான், ஒரு சோதனைத்தாள் தான். ஆனால் அந்த அலர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறதுன்னு சொல்கிறது. அப்போ முழு விழிப்பு நிலையில் இருக்கிறது அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. நீங்கள் யாரு கூட பழகினாலும் சரி, நம்ம அதிகமாக நமக்கு நெருக்கமானவர்கள் கூட தான் இருக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம குடும்பத்தினரோட, அப்பா அம்மாவோட, கணவன் அல்லது மனைவி கூட, நம்ம குழந்தைங்க கிட்ட, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவங்க கூடலாம் இருப்போம் இல்லையா? இத்தனை பேரோட பழகும்பொழுதும் ஒரு இன்டர்வியூவர் முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த உணர்வில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கவனம் கொடுப்பவராக இருந்திருக்கிறார். அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் அவரோட பழகினவங்க அவங்களாம் சொல்கிறத கேட்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படத்துடைய ஷூட்டிங், அது நடுவில் ஃப்ரீ டைமில் சரோஜாதேவி அவர்கள் ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு நெக்லஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இதை கொடுங்கன்னு, இல்லைங்க அது அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஒரு ஏமாற்றத்தோடையோ அவங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த படத்துடைய வெள்ளி விழாவில் எம்ஜிஆர் அதே நெக்லஸை சரோஜாதேவி அவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ கவனிக்கிறார், எது கொடுத்தா யார் திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இதனால் அவங்க என்ன எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. அப்போ ஏன் இது முக்கியம்? எம்ஜிஆர் மாதிரி நபர்களுக்கே இது முக்கியம்னும் பொழுது நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு இது எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ மூலமாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணால் வேலை கிடைக்கும்.
ஆனால் வேலை கிடைத்தாலும் கூட வேலை கிடைத்த பிறகு நமக்கு வந்திருக்கிற மேலதிகாரி சைக்கோவாக இருக்கலாம். அந்த வேலை நம்மளை பாவம் செய்யக்கூடிய வைக்கலாம். அதனால் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பயும் 100% வந்து அதனால் நன்மை சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி உங்கள் தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் திருப்திப்படுத்தும் போது, உங்கள் அப்பா அம்மா கூட பேசும்போது, கூட பிறந்தவங்க கூட பேசும்போது, நண்பர்கள் உறவினர்களோட பேசும்போது அவங்கள திருப்திப்படுத்தணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்திப்படுத்தணுன்றதுனாலே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதும் வந்துடுது அதிலே. அது தனியாக சொல்ல தேவையில்லை இல்லையா? கஷ்டப்படுத்தக்கூடாது. அதாவது நீங்கள் பேசுகிறத அவங்களுக்கு அப்படியே மனதை இதமாக வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசணும் இனிமையாக. அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட அப்படி ஒருத்தர் பேசினா உங்களுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களை அறியாமல் உங்கள் மனதில் இருந்து அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் உங்கள் மைண்டில் அடிக்கடி அவங்க க்ராஸ் பண்ணுவாங்க. அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க, என்ன உருவம், எங்கே வேலை பார்க்குறாங்க, இருக்காங்களா இல்லையா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய நினைவு வரும்பொழுதெல்லாம் இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப நல்ல எதிர்காலமாக வைத்திருக்கும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த ஜென்மத்திற்குமே இந்த ஆசீர்வாதம் தொடரும். நம்ம சின்ன வயதில் இதில் கவனம் கொடுக்காமல் நடந்திருந்தால் இப்போ நாம் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ அவங்க நமக்கு அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். அது அவங்கள ஹர்ட் பண்ணும். சில சமயம் வாய் திறந்தே கூட அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வலி நமக்கு சாபமாயிடும். அதுதான் எதிர்காலத்தில் நாம் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு மூல காரணமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறதுக்கு வேறு யாராவது கருவியாக இருப்பாங்க. ஆனால் இதற்கான விதை நீங்கள் கடந்த காலத்திலே போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, முடிஞ்சிருச்சே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்ன பண்ண முடியும், அதை மாற்ற முடியாது. பட் நீங்கள் துக்கம் கொடுத்தவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால கான்டாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. கான்டாக்ட் பண்ணி, சாரி, நான் அப்போ உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அது எனக்கு தெரிஞ்சுது, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின் போது அப்படியே சாபம் வரமாக மாறும். ஏன்னா அவங்க மனசு குளிருது இல்லையா? இதை தான் மனிதர்கள் வந்து சாமிக்கு ஏதாவது ஒன்று புகழ்ந்து பேசுனா சாமி மனம் குளிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆசாமி மனம் குளிரணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அவங்க ஆசீர்வாதங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ சாமியோடைய வேலை என்ன? இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கறது தான். ஸோ இதை அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையங்களின் மூலமாக கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை சொல்கிறார். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் இறுதியில் வந்து சொல்கிறார், சொர்க்கத்தில் உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு இனிமையாக இருந்தது, அதனால் யாருக்கிட்டேயும் சாபம் வாங்கலை, சுகமாகவே இருந்தீங்க. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், விலங்குகள் கூட இன்னொன்றுக்கு துக்கம் கொடுக்காதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உலகம். ஆனால் 2500 வருடம் கழித்து உடம்புன்னு உங்களை நினச்சிட்டிங்க. அப்போ உடல் உணர்வுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதன் பலனாக தான் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ அதுக்கு தான் இறைவன் சொல்கிற, நீங்கள் அழியக்கூடிய உடம்பில்லை, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானு உணருங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ கடவுளை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கள், உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைவு பண்ணுங்கள். பரிசுத்தமாக ஆத்மா சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் இருந்தது தான் மறுஜன்மம் எடுத்து இன்றைக்கி அழுக்காயிடுச்சு. அது இப்போ பரிசுத்தமாகனா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைக்க நாம் அந்த மாதிரி ஆகும். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும்,
அதை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதில் தான் கடவுள் சொல்லுவார், அதிகாலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற லட்சியம். நேர்மையான வழியில், தர்மத்தின் வழியில், தவறான வழியில் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் திருப்திப்படுத்திட்டாலே கடவுள் இப்போ கொடுக்குற ஞானம் கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய. ஸோ அந்த உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும். இப்போவுமே இதுக்கு முன்னாடி செய்த பாவத்தின் அந்த பலனிலிருந்து கூட, அதாவது தண்டனையிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அப்போவே கடவுள் வந்துட்டார், நமக்கு தெரியல. பட் இப்போ தெரியும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தலாம்ல. அது நம்முடைய கடமையும் கூட. ஸோ அவசியம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.